ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து டோட்டலாக 12 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ காலமில் போயிட்டு காலம் நேம் கொடுத்துட்டு அப்பர் அப்படின்னு ஃபங்க்ஷன் டைப் பண்ணோன்னா, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்வெர்ட்ஸ் எ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டு ஆல் அப்பர் லெட்டர்ஸ். இப்போ நார்மலாக வந்துட்டு இருக்குன்னா, நார்மலாக லெட்டர்ஸ் இருக்குன்னா அது வந்து ஃபுல்லாக அப்பர் கேஸில் வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த அப்பர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காலம் ஃபுல்லாமே வந்து அப்பர் கேஸில் வந்து மாறணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்துட்டு அப்பர் கேஸஸில் நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ நம்ம இப்போ கஸ்டமர் நேம் வந்து அப்பர் கேஸில் மாற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு லைன் பை லைனாக எல்லாமே வந்துட்டு அப்பர் கேஸில் மாறிடுச்சு. ஓகேங்களா. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு லோவர் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்பர் எப்படியோ அதே மாதிரி லோவர். இது வந்து என்ன பண்ணணும்னா எல்லா இதையும் வந்துட்டு லோவரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் ஆல் லெட்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் டு லோவர் கேஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம மறுபடியும் கஸ்டமர் நேமையும் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு லோவர் கேஸில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட். இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் 1 ஈக்குவல் டு லெஃப்ட். இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா அது வந்துட்டு லெஃப்ட் மோஸ்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ டெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா, இதுலேயும் கஸ்டமர் நேம் வந்து கொடுக்கலாம். நேம் கொடுத்துட்டு இந்த 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 மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆப்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துட்டு பவர் பிஐயில் எது போட்டாலுமே வந்துட்டு ஆப்ஷனல், அதை நம்ம கொடுக்காமையே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம கொடுக்காமே ட்ரை பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுக்காமே ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாமே வருதா. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் அது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை கேரக்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு லெஃப்ட் மோஸ்ட்டில் எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கஸ்டமர் நேம் கமா இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் வந்துச்சு. ப்ரீ கேயூஎம் அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறத இப்போ எப்படி லெஃப்ட் இருக்கோ அதே மாதிரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோன்னா ரைட் மோஸ்ட்டை வந்து கொடுக்கும். ரைட் 1 ஈக்குவல் டு IGHT ரைட் ஆஃப் டெக்ஸ்ட். அதே மாதிரி கஸ்டமர் நேம் நீங்கள் உங்களுக்கு என்ன காலம் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுறதுனால நான் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிற, இப்போ ப்ரீயானால் லாஸ்ட்டில் இருக்கா, ஸோ அதனால் அது ஃபுல்லாக வருது. ஓகேங்களா. இப்போது அதே மாதிரியே நெக்ஸ்ட் அந்த இதில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். RIGHT ரைட் ஃபங்க்ஷன் கஸ்டமர் நேம் கம்மா அதே மாதிரி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா என்டர். ஸோ லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் மட்டும் எல்லா ரோலையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு மிட் ஃபங்க்ஷன். அதில் வந்து மிட் நம்ம காலம் நேம் கொடுத்துட்டு MID. இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குற போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி அப்படின்னா சிட்டி நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கம்மா ஸ்டார்ட் பொசிஷன்னா எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, இப்போது 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 1 2 3 நார்மலாக வந்துட்டு ஃபஸ்ட் எம்மை வந்து 1ஆகவும் யூ வந்து 2 அந்த மாதிரி வச்சுக்கணும் இண்டெக்ஸ் பொசிஷனை. அதை வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 2 செகண்ட் பொசிஷன்லேருந்து வேணும்னா, இப்போ யூலேருந்து வேணும்னா 2 கொடுத்துட்டு கம்மா இப்போ எத்தனை கேரக்டர் வேணும் நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 வச்சுக்கலாம். 3 கேரக்டர் வேணும் யூக்கு அப்புறமா அப்படின்னா நம்ம 3 என்ட்ரு பண்ணோன்னா இப்போது நம்மளுக்கு யூலேருந்து MB அந்த மாதிரி 3 கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 3 கேரக்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சர்ச் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். சர்ச் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு லெட்டரோட பொசிஷன் வேணும்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் அப்படின்னு கொடுக்குறோன்னா அந்த இசட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வந்து சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இசட் வந்து நம்ம கேபிட்டல்லையும் கொடுக்கலாம், ஸ்மால்லையும் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அ கேஸ் சென்சிட்டிவ். சர்ச் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஆனால் ஃபைண்ட் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபைண்ட் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவாக இருக்கணும். அந்த டெக்ஸ்ட்டில் இசட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் இசட்டாக இருந்தால் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர் இசட்டாக இருந்தால் ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சர்ச் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நியூ காலம் கொடுத்துட்டு SEARCH சர்ச் ஈக்குவல் டு சர்ச் ஃபைன் டெக்ஸ்ட்னால் இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஏன்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நம்ம ஸ்மால் லெட்டரை ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். கமா வித்தின் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட்டு எதில் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோமோ ஸோ அந்த காலம் நேம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பொசிஷனை வந்து நம்ம 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வேல்யூ இப்போ வந்து அந்த லெட்டரில் வந்து ஏவே இல்லைப்பா அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து இது கொடு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ என்ட்ரு அடித்தோன்னா இப்போது ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஏ அப்படின்ற வேர்ட் வந்து லெட்டர் வந்துட்டு 5th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏ ஸ்மால் லெட்டர் ஏதானே இருக்குது, நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டர் ஏ போட்டால் ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ காலம் போயிட்டு அதே மாதிரி சர்ச் 1 ஈக்குவல் டு சர்ச் ஃபைன் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு கேபிட்டல் ஏ கமா கஸ்டமர் நேம் கமா ஸ்டார்ட் பொசிஷன் 1 கமா இப்போ எனக்கு வேல்யூ கிடைக்கலன்னா நம்ம -1 அப்படின்னு கூட கொடுக்கலாம். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு அங்கே வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதே மாதிரி தானே சேம் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது கேபிட்டல் ஏ, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே காலமில் வந்துட்டு ஸ்மால் ஏ தான் இருக்குது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லை, எப்படி கொடுத்தாலும் சர்ச் ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.